Hey guys, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல வந்து நான் வந்து கொஞ்சம் ஹேர் கேர் டிப்ஸ் ஷேர் பண்ண போறேன். Specifically for people who use heat tools every single day or regularly. I know நிறைய பேர் வந்து heat tools யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும் because it's tempting, right? Like அழகா ஸ்ட்ரெயிட்டா ஹேர் வந்து எப்பவுமே இருந்தா நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி கர்லிங் பண்றது I think mostly people வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்றாங்க. ஸோ நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் தான் சொல்ல போறேன் பிகாஸ் நான் வந்து மோஸ்ட்லி ஸ்ட்ரைட்னிங் தான் பண்ணுவேன். பட் திஸ் வீடியோஸ் அப்ளிகபிள். நீங்க எந்த ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணாலும் இந்த வீடியோஸ் அப்ளிகபிள். ஸோ ரொம்ப ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நான் காட்ட போற இந்த டிப்ஸ் வந்து உங்க ஹேரை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிட்டே இருக்காம அதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ஹெல்தியா ஆக்கி வைக்கிறதுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ now let's get into the video. The first and most important tip நான் கொடுக்க விரும்புது start using a heat protectant. நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா it's fine, but யூஸ் பண்ணாம டெய்லி வந்து ரெகுலரா நீங்க ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா it's damaging your hair so much. Just start using a heat protectant. Okay, important as the name suggests, அது வந்து உங்க ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகுது ஹீட்ல இருந்து. ஸோ ஸ்டார்ட் யூசிங் ஹீட் ப்ரொடக்டன்ட். நிறைய அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. BBLUNTோட ஹீட் ப்ரொடக்டன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ யூ guys can check it out. பட் வந்து நீங்க ஹீட் ப்ரொடக்டன்ட் யூஸ் பண்ணாம நீங்க ரெகுலரா இந்த ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா it is going to damage your hair so much. ஸோ மேக் ஷூர் யூ guys யூஸ் அ ஹீட் ப்ரொடக்டன்ட். நல்ல ஹீட் ப்ரொடக்டன்ட் யூஸ் பண்ணுங்க. ஸோ எப்போ நீங்க ஸ்ட்ரைட்னிங் பண்றதா இருந்தாலும் அதை ஹீட் ப்ரொடக்டன்ட் யூஸ் பண்ணிட்டு தென் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுங்க. உங்க ஹேரும் வந்து லைட்டா சாஃப்டா ஃபீல் ஆகும் and then உங்க ஹேரும் ப்ரொடெக்டடா இருக்கும். If you guys are using heat tools for a while, கண்டிப்பா உங்க ஹேர் வந்து லைட்டா டேமேஜா இருக்கும், கொஞ்சம் லைட்டா ஃப்ரிஸியா இருக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டேமேஜிங் ஃபேக்டர்ஸ் நீங்க உங்க ஹேர்ல பாக்குறீங்கன்னா ஸ்டார்ட் யூசிங் அ மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூஸ். அதுல இருக்கிற மாய்ஸ்சர் வந்து இந்த ஹீட் வந்து ஆல்ரெடி எடுத்துக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து உங்க ஹேர் ரொம்ப ட்ரையா ஃப்ரிஸியா பிரிட்டிலா இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்க யூசிங் அ மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூஸ் வெரி வெரி ஐடியல். ஸோ யா, நீங்க வந்து ஷாம்பூஸ் பிக் பண்ணும்போது ஹைட்ரேட்டிங், மாய்ஸ்சரைசிங் அந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கிற ஷாம்பூஸ் வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ திங்க் லாரியல்ல அந்த ஹைலரானிக் ஆசிட்ல ஒரு ஷாம்பூ இருக்கு, which is a good option. And BBLUNTலயும் வந்து மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூ ப்ளூ வேரியன்ட்ல இருக்கும். And it is a very good option, so you guys can try it. இந்த மாதிரி மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூஸ் நீங்க யூஸ் பண்றதுனால உங்க ஹேர்ல இருக்கிற அந்த ஆல்ரெடி ட்ரையா ஃப்ரிஸியா அந்த ஹீட் பண்ணி ஹீட் கொடுத்து உங்க ஹேர்ல வந்து ரொம்ப ட்ரையா ஃப்ரிஸியா டேமேஜா இருந்துச்சுன்னா உங்களுடைய மாய்ஸ்சர் வந்து ரீஸ்டோர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்டார்ட் யூசிங் மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூஸ் which is actually going to help your hair a lot. ஆல்ரெடி ரொம்ப டேமேஜா இருக்க ஹேருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்டார்ட் யூசிங் மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூ. Third tip is start using a hair pack or hair oiling technique every single week. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க அந்த வீக் ஃபுல்லா வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்னிங் பண்ணி ரொம்ப ஹீட் டோஸ் யூஸ் பண்ணி ரொம்ப டேமேஜா உங்க ஹேர் இருந்துச்சுன்னா அந்த வீக்லி நீங்க ஒன்ஸ் யூஸ் பண்ற அந்த ஹேர் மாஸ்க், ஹேர் ஆயிலிங் தான் வந்து உங்க ஹேர் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு வரப்போகுது, கொஞ்சம் ஹெல்த்தியா, கொஞ்சம் மாய்ஸ்சர்லாம் நீங்க ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப மாய்ஸ்சர் போய் ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கிற ஹேருக்கு வந்து நீங்க அந்த வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ற மாஸ்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ற மாஸ்க்கும் வந்து நீங்க கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இந்த ஒரு 2 weeks யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா யூஸ் பண்ணாம இருந்தா அது ரிசல்ட்ஸ் கண்டிப்பா தெரியாது. ஸோ மார்க்கெட்ல நிறைய ஹேர் பேக்ஸ் இருக்கு அண்ட் வீட்லயும் DIY பேக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல நிறைய சூப்பரான பேக்ஸ் தான் இருக்கு. ஸோ ஃபிளாக்ஸீட் பேக் அண்ட் கர்ட் எக்லாம் வச்சு ஒரு பேக் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து சூப்பரான பேக் தான். ஸோ ஏதாச்சும் ஒன்று நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க, which is going to help your hair a lot. The next step வந்து யூசிங் ஹேர் டூல்ஸ் இன் லோ செட்டிங்ஸ். ஸோ நீங்க அப்படியே வந்து ரொம்ப ஆல்ரெடி உங்க ஹேர்லாம் ரொம்ப டேமேஜா இருக்கு, இல்லை டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குன்னா லோ செட்டிங்ஸ்ல வச்சு யூஸ் பண்ணுங்க. ஸோ டேமேஜ் ஆகலைன்னா கூட லோ செட்டிங்ஸ்ல வச்சு யூஸ் பண்ணுங்க. ஸோ ஹை செட்டிங்ஸ் வந்து நீங்க ஹேருக்கு வந்து நார்மலா இருக்கு, திடீர்னு கொண்டு வந்து அவ்வளோ ஹீட் வச்சிங்கன்னா அது கண்டிப்பா டேமேஜ் ஆயிரும். ஸோ யா, ஸோ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது லோ செட்டிங்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க, முடிக்கிறதும் லோ செட்டிங்ஸ் வச்சு முடிங்க. ரொம்ப நீங்க ஹரிபரியா கிளம்பிட்டு இருக்குன்னா அப்போ கொஞ்சம் அந்த ஹீட் ஏற்றிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் லோ செட்டிங்ஸ்ல வச்சு நீங்க வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ண வந்து கத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து என்னன்னா வெட் ஹேர்ல வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்றது. ஸோ ஐ டோன்ட் நோ இது வந்து ஆக்சுவலி வெட் ஹேர்ல ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பட் ஐ ஜஸ்ட் டிஸ்கவர் தட் பீப்புள் ஸ்ட்ரைட்டன் their hair in wet hair. ஸோ தட் அது வந்து அந்த ஸ்ட்ரைட்னிங் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும், அந்த ஸ்ட்ரைட் ஹேர் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும், அது வந்து டக்குன்னு ஸ்ட்ரைட்னிங் ஆயிடும்னு சொல்லிட்டு பீப்புள் டூ தட். வெட் ஹேர் வந்து ரொம்ப பிரிட்டிலா இருக்கும். ஆக்சுவலி உங்க ஹேர் வந்து நார்மலா இருக்கும் போது ஓகே, பட் வெட்டா இருக்கும் போது இட் இஸ் வெரி பிரிட்டில். ஸோ அப்போ வந்து நீங்க அவ்வளோ ஹீட் போட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க வந்து டபுள் டேமேஜ் பண்றீங்க. நீங்க நார்மலா ஸ்ட்ரைட்னிங் பண்றதுக்கும் வெட் ஹேர்ல ஸ்ட்ரைட்னிங் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வெட் ஹேர்ல ஸ்ட்ரைட்னிங் பண்ணீங்கன்னா செம்ம டேமேஜ், டபுள் த டேமேஜ். ஓகே, ஸோ யா, டோன்ட் ஸ்ட்ரைட்டன் யுவர் ஹேர் இன் வெட் ஹேர், லெட் யுவர் ஹேர் ட்ரை. ஓகே, ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் லோ செட்டிங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறமேட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணுங்க. உடனே போய் அந்த ஹை செட்டிங்ஸ் எல்லாம் வச்சு வெட் ஹேர்ல வச்சிடாதீங்க, அவ்வளவுதான் உங்க ஹேர் டேமேஜ். யா,
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா யூசிங் அ சீரம் ஒரு லைட் வெயிட் ஆயில். சீரம் வந்து எதுக்கு சொல்றேன், நான் வந்து நீங்க ஹேர் வந்து டேமேஜ் கொடுத்துட்டே இருக்கீங்க, நீங்க ஹேர் பேக்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் போட்டு வாஷ் பண்ணிடுவீங்க. இட்ஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஓகே, லைக் ஷாம்பூஸ் ஹேர் பேக்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. பட் ஒரு நல்ல சீரம் வந்து உங்க ஹேருக்கு வந்து நீங்க போடுறதுனால நீங்க போடுற சீரம் வந்து வீக்லி உங்க கூட ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஹேர் கேர் சீரம் வந்து நீங்க இன்கார்பரேட் பண்ணீங்கன்னா உங்க ஹேர் வந்து கொஞ்சம் டேமேஜ் வந்து கொஞ்சம் ரீஸ்டோர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் வந்து இந்த லாரியல் எக்ஸ்ட்ரானரி ஹேர் அந்த லாரியல் எக்ஸ்ட்ரானரி ஹேர் சீரம் ஆயில் பேஸ்டு சீரம் இருக்கும். வெரி குட் சீரம். லைக் இட் ஹெல்ப் மை ஹேர் சோ மச். எப்பவுமே நான் ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அது வந்து ஒரு நல்ல சீரம். இந்த மாதிரி ஒரு அது வந்து ஒரு ஆயில் பேஸ்ட் சீரம், அது நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீரம் நீங்க பிக் பண்ணி யூஸ் பண்ணிட்டே இருங்க. அதாவது எவ்ரி சிங்கிள் டே யூஸ் பண்ணணும் இல்லை. ஸோ ஒரு நாள் விட்டு விட்டு நீங்க அப்பப்போ எப்போ வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஹேர் நல்லா சாஃப்டா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்க ஹேர்ல இருக்க டேமேஜும் வந்து அதை ரீஸ்டோர் பண்ணி ரிப்பேர் பண்ணும். ஸோ இன்கார்பரேட் அ வெரி குட் ஹேர் சீரம் தட் ஒர்க்ஸ் ஃபார் யுவர் ஹேர். அது உங்க ஹேருக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீரம் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. I'm not talking about scalp serum. ஸோ இந்த மாதிரி ஹேர் growth serums இருக்கு, அது நான் சொல்லல. ஹேருக்கு நான் இங்க சொல்றேன்னா இங்க நான் சொல்றேன். ஓகே, ஸோ பிகாஸ் அந்த ஸ்ட்ரைட்னிங் இங்க பண்ண போறது இல்லை. ஐ ஹோப் யூ guys are not உங்க ஸ்ட்ரைட்னர் இங்கெல்லாம் வைக்கலன்னு ஐ ஹோப். ஸோ இங்க பண்றது வந்து இங்க ஏதாச்சும் ஒரு சீரம் நீங்க போடுறதுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்றேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் வந்து அவாய்ட் ஓவர் வாஷிங். ஓவர் வாஷிங் வந்து உங்க ஹேரை ரொம்ப ட்ரை ஆக போகுது. ஸோ நீங்க ஓவர் வாஷிங் என்ன சொல்றேன்னா வீக்லி வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்கும். ஸோ நான் வந்து எப்படின்னா 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் ஹேர் பேக் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு உங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணுவீங்க. ஸோ ரேண்டமா இன்டர்நெட்ல வந்து ஓகே இவங்க இப்படி பண்றாங்க நானும் அப்படி பண்றேன்னு ஃபாலோ பண்ணாதீங்க. உங்க ஹேருக்கு எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ சில பேருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஹேர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு டர்ட் சேர்ந்துரும். அண்ட் அவங்க வந்து டக்குன்னு ஒரு வீக்லி ஒன் டே விட்டு டூ டேஸ் விட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு வந்து டர்ட் வந்து சேரதுக்கே ரொம்ப டைம் ஆகும். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து 3 days ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் தான் பண்றவங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும், எது வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அந்த ஷெட்யூல் வச்சு வாஷ் பண்ணுங்க. அண்ட் ஓவர் வாஷிங்ல இன்னொன்று வந்து என்னன்னா ஷாம்பூஸ் அதிகமாக எடுத்து யூஸ் பண்றது. ஷாம்பூஸ் வந்து ஓகே ரொம்ப அது டெம்டிங்கா இருக்கும் நிறைய எடுத்து யூஸ் பண்றதுக்கு. பட் கம்மியா எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க ரொம்ப ஷாம்பூ போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து அகைன் வந்து உங்க ஹேர் ட்ரை ஆகிடும். உங்க ஸ்கேல்பும் ட்ரை ஆகி உங்க ஹேரும் ட்ரை ஆகிடும். அண்ட் நீங்க ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது சூப்பர் டேமேஜ் ஆகிடும். ஸோ கம்மியான ஷாம்பூ கரெக்டான லெவலுக்கு எடுத்து போடுங்க. அண்ட் வந்து ஷெட்யூலும் வந்து உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அது வந்து இது பண்ணிக்கோங்க. சம்மர் டைம்லாம் சில பேர் வந்து ரொம்ப ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் ஒன் டே விட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. விண்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரி நீங்க உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ சீசனல் வைஸும் அது வேரி ஆகும். ஸோ எது கரெக்டா இருக்கோ பார்த்து பண்ணுங்க. பட் ரொம்ப அது வந்து நீங்க ஓகே இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க, நான் பண்றேன்னு சொல்லிட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது கரெக்டா செட் ஆகும்னு பார்த்துட்டு you guys have to use. So that's it for the video. These are the 7 tips I wanted to share with you guys. கண்டிப்பா இந்த 7 tips நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்க ஹேர் வந்து ஹெல்த்தியா ஃபீல் ஆகுறத நீங்க உணர்வீங்க. டேமேஜ் வந்து கண்டிப்பா குறையும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் வந்து கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ லெட் மீ நோ இஃப் யூ guys want a part 2. நான் இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அது வந்து நான் இன்னொரு வீடியோல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. So that's it for this video. கண்டிப்பா வந்து இந்த ஹேர் கேர் டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுங்க. ஹீட் ரூல்ஸ் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க ஹேர் கேர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். அப்பதான் வந்து டேமேஜ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ஐ ஆம் சம்மன் தட் நான் வந்து ரொம்ப காலமா வந்து ஸ்ட்ரைட்னிங் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பதான் வெளில போறோம் அப்படிலாம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ I think these tips kind of helped me. So I just wanted to share with you guys too. So that's it for the video. I hope you guys enjoyed it and bye.